தற்போதைய முக்கிய செய்தி, புயல் உருவாக வாய்ப்பில்லை என்ற முக்கிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. நாளை காலை முதல் வடமேற்கு திசையில் நகர்ந்து மாலை முன்னதாக மணிக்கு 3 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த நிலையில் தற்போது நகரும் வேகம் அதிகரித்திருக்கிறது. அதனால் இது புயலாக உருப்பெற வலுப்பெற வாய்ப்பு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா தரும் தகவல்களை கேட்கலாம். நல்ல செய்தி, புயலாக உருவாக வாய்ப்பு இல்லை. உங்கள் தகவல்களை தரலாம் சிவா. மோகன்தாஸ், நிச்சயமாக இதுல 2 முக்கிய செய்திகள் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது புயல் சின்னமாக மாறுவதற்கான அந்த வலுவை இழந்திருக்கிறது வானிலை ஆய்வு தெரிவிக்கிறது. அதே வேளையில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடிய வேகம் என்பது 10 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது இன்று காலை வரை நகராமல் இருந்தது. அதன் பிறகு 2 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்தது. தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் தாக்கம் என்பது தமிழகத்தினுடைய வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையாக தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னைக்கு தென்கிழக்கு திசையில 420 கிலோமீட்டர் தொலைவிலும், திருச்சேரியிலிருந்து 410 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அதே நேரத்தில் கடந்த 6 மணி நேரத்தில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர தொடங்கி இருப்பதாகவும், தரக்கூடிய 30ஆம் தேதி காலை வட தமிழ்நாடு, அதே போன்று புதுச்சேரி கடற்கரை வெட்டி இருக்கக்கூடிய காரைக்கால் மாமல்லபுரம் இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்னதாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. அது மேலும் வலுவிழந்து கரையை கடக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும். இந்த நிகழ்வு என்பது நாளை மாலை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்த பிறகு பரிசீலியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என கரையை நோக்கி கடக்கும் போது மழை தாக்கம் குறைய வாய்ப்பு. உங்கள் தகவல்களுக்கு நன்றி. பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பு இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கும் நல்ல செய்தி. நன்றி சிவா.